வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. கோமதி, பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, "என்ன உனக்கு பால் வேணுமா? உனக்கு வேணுமா? உனக்கு டீ வேணுமா?" எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் பாண்டியனை எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே பாண்டியனும் பார்க்குறாரு. எல்லாம் மீனாக்காவோட ட்ரைனிங் தான் அப்படின்னு ராஜு கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியா? சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. "ஏய் உனக்கு என்னடா வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பழனி வராரு. "வா பழனி வா, உனக்கு ஏதாவது வேணுமா, சாப்பிட்றியா?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "அக்கா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆமாம் என்னடா எதிர்த்த வீட்டில் நடக்குது, நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் தெரியலையே, நிறைய ஆளுங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க, என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவாக்கா, குமாருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்" அப்படின்னு சொல்கிறாரு பழனி. அதை கேட்டோடனே ராஜியோட அப்படியே ராஜி அப்படி பார்க்குறாங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ளே அப்படியே அரசி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே பழனி பார்க்குறாரு. "ஆமாம் அந்த பொறுக்கிக்கெல்லாம் யார் பொண்ணு தராங்க?" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "அதுக்கெல்லாம் ஆள்லாம் இருக்குது, விசாரிச்சு தான் பொண்ணு தராங்க. ஏதோ தியேட்டர் இருக்குல்ல, அந்த தியேட்டரோட ஓனரோட பொண்ணா, நிறைய பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டி கிடக்குது. அந்த பொண்ணை தான் குமாருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க" அப்படின்னு பழனி சொல்கிறாரு. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பழனி எப்பவும் போல் போகிறாரு. போயிட்டு அங்கே நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. "நீ கிளம்பிட்டியாம்மா, நீ கிளம்பிட்டியா, எல்லாம் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அவங்க மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க. அப்பத்தா அப்படியே போய் ஃபோட்டோ கிட்ட பார்த்து பேசுகிறாங்க அவங்க வீட்டுக்கார்கிட்ட. "இங்கே பாருங்க, குமாருக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அரசியை தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் நானே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கேன். நீங்கள் தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. "என்ன அத்தை கிளம்பிட்டீங்களா?" "ஆமாம், எங்கே அந்த பெரிய செயினை நீங்கள் போடவே இல்லை" அப்படின்னு அவங்க மருமக கேட்குறாங்க. "அதெல்லாம் அப்புறம் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தட்டுக்கிட்டு பை எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. "எங்கள் மாப்பிள்ளை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இதோ நான் போய் கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு பழனி போய் அப்படியே குமாரை கூட்டிகிட்டு வராரு. "எப்படி இருக்குது, ப்ளூ கலரில் ஷர்ட் சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா?" அப்படின்னு பழனி கேட்குறாரு. நல்லா இருக்கு, மாப்பிள்ளை கலை இப்பயே வந்துடுச்சா உனக்கு, நீ நல்லா இருப்படா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டோடனே அப்படியே குமார் வந்து அவங்க உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. வந்த உடனே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. "என்னங்க நாங்கள் அங்கே கிளம்பிட்டு இருக்கோம், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க" அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் 2 பேருமே பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க, உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன விஷயம்? நிச்சயதார்த்தம் நடக்க போது இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம், உங்கள் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதை மறைச்சி மறுபடியும் கல்யாணம் பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? யாருக்கு கல்யாணம் ஆச்சு?" "ஆமாம், குமாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எகுத்த விட்ட அரசி பொண்ணோட. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லணும்ல, நாங்கள் எல்லாத்தையும் மறைக்காமல் சொன்னோம்ல, நீங்கள் எதுக்காக மறைச்சிங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்கே பாருங்க, கல்யாணம்லாம் ஆகலை, அந்த பொண்ணே தாலி கட்டிக்கிச்சு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு கொஞ்ச நாள் இங்கே இருந்துச்சுல்ல." "ஆமாம் கொஞ்ச நாள் இருந்துச்சு, இதெல்லாம் நல்லா இருக்கா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல நல்லதாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, எங்களுக்கு இந்த சம்மந்தம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே டென்ஷன் ஆகுறாங்க. "என்னண்ணே திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, ஊரெல்லாம் சொல்லிட்டோம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் போய் இப்படி நிறுத்தினா எப்படிண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அங்கேருந்து பழனி போகிறாரு. போனோடனே ரொம்ப வருத்தமாக போகிறாரு. கோமதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. "என்னடா நல்லா சந்தோஷமாக போனேன், இப்போ ஒரு மாதிரி ஒரு வருத்தமாக வர, என்ன அங்கே நிச்சயதார்த்தமா இன்னைக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாக்கா, ஆனால் நிச்சயதார்த்தம் நடக்கலை" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அரசி முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை அப்படியே பழனி பார்க்குறாரு. "ஏன்டா நடக்கலை?" "அதுவா, நம்ம அரசிக்கும் அந்த குமாருக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல்." "டேய், அதை தான் டிவியில் தெளிவாக சொன்னாங்கல்ல, கல்யாணம்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "தெரியல போல இருக்கு, இனிமேல் இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு பழனி. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. பாவம் அப்பத்தா தான் அங்கே அழுதுட்ருக்காங்க. "அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணிங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கோமதி சொல்கிறாங்க, "அழட்டும், வருத்தப்படட்டும். நான் என் பொண்ணு அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன். நான் அழுததில் அவங்க பாதியாச்சும் அழட்டும், அப்போ தான் கஷ்டம் தெரியும்" அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. "என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்க, வேற எப்படி பேச சொல்கிற? எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா? என் பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அரசி அப்படியே வெளியே வராங்க. "ஆமாம் அரசி, எனக்கு ஒரு சந்தேகம், நான் உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு பழனி கேட்குறாரு. "என்ன மாமா, என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, குமாருக்கு நிச்சயதார்த்தம்னும் போது உன்னோட மூஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக போச்சு, அவனோட நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சுன்னும் போது அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, உன்னோட முகமே தெளிவாயிடுச்சே, என்ன அரசி?" அப்படின்னு பழனி கேட்குறாரு. "ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு அப்படியே போகிறாங்க. போகும்போது யோசிக்கிறாங்க. குமார் காலில் விழுந்தது, "இங்கே பாரு என்னை மன்னிச்சிடு அரசின்னு" சொன்னது, பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே தானாகவே சிரிக்கிறாங்க.
என்ன குமார் நம்ம மனசில் இடம் பிடிச்சிட்டாரா என்ன? இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி மாமா சொன்ன மாதிரி தானே இருக்குது. குமாருக்கு நிச்சயதார்த்தத்தை தாங்க முடியல. ஏன் இப்படி இருக்கானா ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு அரசி தானாகவே பேசிகிட்டு இருக்காங்க. சரவணன் வெளியே கிளம்புறாரு. அப்போ மீனா வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. என்னப்பா மீனா வந்திருக்கியா? உள்ளே போ அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இல்லை நேற்று ஒரு பொண்ணோட நீங்கள் கோயிலில் இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு யார் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சரவணன் திருத்தன்னு முழிக்கிறார். அப்படியே அமைதியாக இருக்கார். எதுவுமே பேசவே இல்லை. சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லைப்பா அது என்னோடய ஃப்ரெண்டு தான், பழைய ஃப்ரெண்டு. நான் திடீர்னு மீட் பண்ண பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியா? இல்லை தங்கமயில அவங்க வந்துட்டு இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் இவங்கக்கிட்ட பேசுறது ஒரு வேளை அக்கா வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணலான்ற எண்ணம் ஏதாவது வந்திருக்கா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே சரவணனுக்கு கோவமாக வருது. தங்கமயிலை பற்றி பேசவே பேசாத. நான் அவளை சுத்தமாக மறந்துட்டேன். அவளை என்னோடய மைண்டுக்கு கொண்டு வராதப்பா. சுத்தமாக எனக்கு அந்த ஞாபகமே வரக்கூடாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிங்க மாமா. நான் வந்துட்டு அப்படி பண்ணால் கூட என்ன தப்பு இருக்குது? எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே மீனா ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. சரி மீனா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. அப்படியே மீனா வராங்க. யோசிக்கிறாங்க, என்ன மாமா இப்படி திடீர்னு சொல்கிறாரு, பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை, தங்கமயில் இவரே வேணும்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கா. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டி தப்பு பண்ணால் அதுக்காக அவளை தூக்கி எறிஞ்சிட்டு சுத்தமாக வேணான்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா என்ன? இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. அப்படியே உள்ளே வராங்க. சரவணனுக்கு அப்படியே கோவமாக வருது. எதுக்காக எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க? நான் ஏன் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? மீனா சொன்னது கேட்டதை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. நான் எப்படியாவது அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அந்த தங்கமயில் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே அப்படியே யோசிச்சுட்டு போகிறாரு. மீனா அப்படியே உள்ளே போகிறாங்க. போனவொடனே அங்கே கோமதி எல்லாருமே இருக்காங்க. வா மீனா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன மாமா எப்படி இருக்காரு, ஒழுங்காக இருக்காரா இல்லை ஏதாவது உங்ககிட்ட பேசுகிறாரா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் அவர் பேசிட்டாலும் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். தண்ணி கொடுக்க மாட்டேறேன், பால் கொடுக்க மாட்டேறேன், சோறு போட மாட்டேறேன். அப்பப்பப்பப்பப்பா எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்கிட்ட பேச மட்டும் மாட்டுறாரு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி போன்னு விட்டுட்டு உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்கள் கண்டிப்பாக முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா நான் விட மாட்டேன், அவர் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு சமையலும் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. வேலையெல்லாம் முடித்து மீனாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, மயில் எல்லாமே சூப்பராக இருந்தது மயில், சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, செமத்தியாக நீ பண்ணுற, சூப்பர் தெரியுமா, இவ்வளோ அழகாக நீ சமைப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சமையல் எல்லாமே நான் நல்லா தான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. மயில் சூப்பர், நீ எப்போவுமே எனக்கு சமைச்சு கொடுக்கணும் தெரியுமா, அது மட்டும் இல்லை அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போ தான் முழுசாக திருப்தியாக இருக்குது, நான் வேலைக்கு போனால் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறேன், அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட பெருந்தன்மை மயில், உன்னோட பெருந்தன்மை. ஆனால் உனக்குள்ளே பயங்கர டேலண்ட் இருக்குது, ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, எல்லாமே சமையல் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. நானும் எவ்வளவோ சாப்பிட்ருக்கேன், எங்கள் சமையல்காரமாக சமைச்சு எல்லாமே சாப்பிட்ருக்கேன். நான் வேணும்னு எங்கள் சமையல்காரமாவை குறை சொல்லலை, ஆனால் உன்னோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருந்தது சமையல் எல்லாமே. என்னம்மா நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் சொல்கிறாங்க. சரிங்கம்மா நீங்கள் மறந்து குடிங்க, நான் போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராங்க. முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ இருக்க அந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே இருக்காங்க. ஆனால் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வெளியே காட்டிகளை அப்படியே பார்க்குறாங்க. குமாரம் சந்தோஷமாக இருக்கார். அப்பா நாம் நினச்ச மாதிரி கல்யாணம் நின்றுடுச்சு, எப்படியாவது அரசியோட மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படின்னு நினச்சிட்டே வெளியே போகிறாரு. அப்போ தான் நினைக்கிறாங்க, பேராண்டி உனக்கு என்ன தோணுதோ அதை இந்த பாட்டி பண்ணி வைப்ப, சரியா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே கத்துறாங்க. இது யார் காரணமாக இருக்கும், இந்த மாதிரி கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுக்காக போயிட்டு பொண்ணு வீட்டில் சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், எனக்கு என்னவோ அந்த எகுத்த வீட்டில் இருக்க அந்த பாண்டியன் வேலையாக தான் இருக்கும்னு தோணுது, அவன் தான் நமக்கு கெடுதல் செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு.
அதை கேட்டோன்னே அப்பத்தாக்கு கோவமாக வருது. ஆமாம், உங்களுக்கு உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? என் பொண்ணு என் மாப்பிள்ளை 2 பேர் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு வேறு வேலை கிடையாதா? அவங்களாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் அவங்க போகமாட்டாங்க அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா, உன்னோட ஓடுகாலிக்காக நீ எப்போ பார்த்தாலும் பறிஞ்சு பேசி என்னை கோவப்படுத்திட்டே இருக்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போய் நிற்கிறாங்க. பாண்டியன் வராரு. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாண்டியன் வராரு. ஆமாம், எதுக்காக என் பையனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன்? நீ போய் எதுக்காக பொண்ணு வீட்டில் என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தப்பான ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே அப்போ தான் இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் கோமதி 2 பேருமே வராங்க. டேய், அவங்கக்கிட்ட எதுக்குடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கத்துறாங்கம்மா. அமைதியாக இருமா, நீ பேசாத, நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. சக்திவேலும் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நீங்கள் ஏன் புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. அவர்லாம் அப்படியாப்பட்டவர்லாம் கிடையாது. உங்கள் வீட்டு கல்யாணம் நின்றுச்சுன்னா அது யாராவது சொல்லியிருப்பாங்க. என் புருஷனுக்கு வேலை இல்லையா? உங்கள் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துறது தான் வேலையா? உங்களை மாதிரி கெட்ட புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. நாங்களாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் இந்த வேலையை பார்ப்பீங்க. எங்களுக்கு எதிரின்னு யார் இருக்கா? யாருமே இல்லை. எங்கள் குடும்பம் வந்து இந்த மாதிரி கெட்டு போகணும்னு நினைக்கிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே சொல்கிறாங்க. டேய் வாடா, அமைதியாக உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பாண்டியனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு பாண்டியன் கடைக்கு போகிறாரு. அப்படியே கோமதி உள்ளே போய் உட்காந்துட்டு கத்துறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த சண்டைக்கு ஒரு எல்லையே இல்லை போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் என் புருஷனையே கூப்பிட்டு 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 ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. பாவம் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு எங்கேயோ இருக்கார். அவர் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கோமதி அப்படியே கத்துறாங்க. என்னம்மா கத்திட்டு இருக்க அப்படின்னு அரசி வந்து கேட்குறாங்க. அதை ஏன்டி கேட்குற, அதை ஏன் கேட்குற? அங்கே எதிர்த்த வீட்டில் இருக்காங்கல்ல எங்கள் அண்ணனுங்க 2 பேரும், அவனுங்க என் வீட்டுக்காரர் போகிறாரு, கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் தான் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, பொண்ணு வீட்டில் போய் என் பையனை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதான் எங்களுக்கு வேலையா? சொல்லு, அதான் எங்களுக்கு வேலையா? அவர் பாவம் எங்கேயோ அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார். இந்த மாதிரி கெட்ட புத்திலாம் அவருக்கு இருக்குமா? எப்படி பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னெல்லாம் சண்டை போட முடியலம்மா? அம்மா என் உடம்பெல்லாம் தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏம்மா போகிற? அவங்க பேசினாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயாம்மா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? அப்படியே கோவம்லாம் ஏறுதுடி. பண்ணால் கூட பரவாயில்ல, தப்பு. நாங்கள் பண்ணாத தப்பு நீ பண்ணன்னு சொன்னால் கோவம் வருமா வராதா அப்படின்னு கோமதி கத்துறாங்க. ஆமாம்மா, நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு உடம்பு சரியில்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி விடு 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 விடு, நீ பொறுமையாக இரு, நீ போய் சமையல் பண்ண, அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணிவிடுமா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. போய் தண்ணி எடுத்துவா போடி அப்படின்னு சொல்கிறாங்க. போய்ட்டு அரிசி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. என்ன என்னோடய கோவத்தை எப்படி அடக்கிறது? வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. கோமதி, பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, என்ன உனக்கு பால் வேணுமா, உனக்கு வேணுமா, உனக்கு டீ வேணுமா, எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் பாண்டியனை எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே பாண்டியனும் பார்க்குறாரு. எல்லாம் மீனாக்காவோட ட்ரைனிங் தான் அப்படின்னு ராஜ் கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஏய், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு கேட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பழனி வராரு. வா பழனி வா, உனக்கு ஏதாவது வேணுமா, சாப்பிட்றியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அக்கா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், என்னடா எகித்து வீட்டில் நடக்குது, நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் தெரியலையே, நிறைய ஆளுங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க, என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாக்கா, குமாருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு பழனி. அதை கேட்டோடனே ராஜியோட அப்படியே ராஜி அப்படி பார்க்குறாங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ளே அப்படியே அரசி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே பழனி பார்க்குறாரு. ஆமாம், அந்த பொறுக்கிக்கெல்லாம் யார் பொண்ணு தராங்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் ஆள்லாம் இருக்குது, விசாரித்து தான் பொண்ணு தராங்க. ஏதோ தியேட்டர் இருக்குல்ல, அந்த தியேட்டரோட ஓனரோட பொண்ணா நிறைய பணம் கொட்டுன்னு கொட்டி கிடக்குது. அந்த பொண்ணை தான் குமாருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பழனி எப்பவும் போல் போகிறாரு. போயிட்டு அங்கே நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீ கிளம்பிட்டியாம்மா, நீ கிளம்பிட்டியா, எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க. அப்போத்தான் அப்படியே போய் ஃபோட்டோ கிட்ட பார்த்து பேசுகிறாங்க அவங்க வீட்டுக்கார்கிட்ட. இங்கே பாருங்கள், குமாருக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அரசியை தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் நானே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. என்ன அத்தை கிளம்பிட்டீங்களா? ஆமாம், எங்கே அந்த பெரிய செயினை நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு அவங்க மருமக கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தட்டுக்கிட்டு பை எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. எங்கள் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதோ நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பழனி போய் அப்படியே குமாரை கூட்டிகிட்டு வர்றாரு. எப்படி இருக்குது, ப்ளூ கலரில் ஷர்ட்டு சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு பழனி கேட்குறாரு. நல்லா இருக்குது, மாப்பிள்ளை கலை இப்பயே வந்துடுச்சா உனக்கு, நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க.
பேசிட்ட உடனே அப்படியே குமார் வந்து அவங்க உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. வந்த உடனே அப்படி நின்றுட்டுருக்காங்க. என்னங்க நாங்கள் அங்கே கிளம்பிட்டு இருக்கோம், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் 2 பேருமே பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்? நிச்சயதார்த்தம் நடக்க போது இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதை மறைச்சி மறுபடியும் கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? யாருக்கு கல்யாணம் ஆச்சு? ஆமாம், குமாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எகுத்த விட்ட அரசி பொண்ணோட. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லணும்ல, நாங்கள் எல்லாத்தையும் மறைக்காமல் சொன்னோம்ல, நீங்கள் எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கல்யாணம்லாம் ஆகலை, அந்த பொண்ணே தாலி கட்டிக்கிச்சு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு கொஞ்ச நாள் இங்கே இருந்துச்சுல்ல. ஆமாம், கொஞ்ச நாள் இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா இருக்கா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல நல்லதாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, எங்களுக்கு இந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே டென்ஷன் ஆகுறாங்க. என்னென்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, ஊரெல்லாம் சொல்லிட்டோம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் போய் இப்படி நிறுத்தினா எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அங்கேருந்து பழனி போகிறாரு. போனோடனே ரொம்ப வருத்தமாக போகிறாரு. கோமதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்னடா நல்லா சந்தோஷமாக போனால் இப்போ ஒரு மாதிரி ஒரு வருத்தமாக வர, என்ன அங்கே நிச்சயதார்த்தமா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, ஆனால் நிச்சயதார்த்தம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அரசி முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை அப்படியே பழனி பார்க்குறாரு. ஏன்டா நடக்கலை? அதுவா, நம்ம அரசிக்கும் அந்த குமாருக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல். டேய், அதை தான் டிவியில் தெளிவாக சொன்னாங்கல்ல, கல்யாணம்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. தெரியல போல இருக்கு, இனிமேல் இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு பழனி. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. பாவம் அப்பத்தா தான் அங்கே அழுதுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணிங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கோமதி சொல்கிறாங்க, அழட்டும், வருத்தப்படட்டும், நான் என் பொண்ணு அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன், நான் அழுத்ததில் அவங்க பாதியாச்சும் அழட்டும், அப்போ தான் கஷ்டம் தெரியும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கா? வேற எப்படி பேச சொல்கிற? எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா, என் பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அரசி அப்படியே வெளியே வராங்க. ஆமாம் அரசி, எனக்கு ஒரு சந்தேகம், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பழனி கேட்குறாரு. என்ன மாமா, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, குமாருக்கு நிச்சயதார்த்தம்னும் போது உன்னோட மூஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக போச்சு, அவனோட நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சுன்னும் போது அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, உன்னோட முகமே தெளிவாயிடுச்சே, என்ன அரசி அப்படின்னு பழனி கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே போகிறாங்க. போகும்போது யோசிக்கிறாங்க. குமார் காலில் விழுந்தது, இங்கே பாரு என்னை மன்னிச்சிட்டு அரசின்னு சொன்னது, பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே தானாகவே சிரிக்கிறாங்க. என்ன குமார் நம்ம மனசில் இடம் பிடிச்சிட்டாரா என்ன? இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சொன்ன மாதிரி மாமா சொன்ன மாதிரி தானே இருக்குது, குமாருக்கு நிச்சயதார்த்தத்தை தாங்க முடியல, ஏன் இப்படி இருக்கானா ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு அரசி தானாகவே பேசிகிட்டு இருக்காங்க. சரவணன் வெளியே கிளம்புறாரு. அப்போ மீனா வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. என்னப்பா மீனா வந்திருக்கியா, உள்ளே போ அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லுப்பா, என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இல்லை, நேற்று ஒரு பொண்ணோட நீங்கள் கோயிலில் இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு யார் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சரவணன் திருத்தணும் முழிக்கிறார். அப்படியே அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லைப்பா, அது என்னோடய ஃப்ரெண்டு தான், பழைய ஃப்ரெண்டு, நான் திடீர்னு மீட் பண்ண பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியா? இல்லை, தங்கமயில அவங்க வந்துட்டு இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அந்த டைமில் நீங்கள் இவங்கக்கிட்ட பேசுறது, ஒரு வேளை அக்கா வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணலான்ற எண்ணம் ஏதாவது வந்திருக்கா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே சரவணனுக்கு கோவமாக வருது. தங்கமயிலை பற்றி பேசவே பேசாத, நான் அவளை சுத்தமாக மறந்துட்டேன், அவளை என்னோடய மைண்டுக்கு கொண்டு வராதப்பா, சுத்தமாக எனக்கு அந்த ஞாபகமே வரக்கூடாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிங்க மாமா, நான் வந்துட்டு அப்படி பண்ணால் கூட என்ன தப்பு இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே மீனா ஷாக் ஆகுறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. சரி மீனா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. அப்படியே மீனா வராங்க. யோசிக்கிறாங்க, என்ன மாமா இப்படி திடீர்னு சொல்கிறாரு, பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை, தங்கமயில் இவரே வேணும்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கா. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டி தப்பு பண்ணால் அதுக்காக அவளை தூக்கி எறிஞ்சிட்டு சுத்தமாக வேணான்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா என்ன? இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. அப்படியே உள்ளே வராங்க. சரவணனுக்கு அப்படியே கோவமாக வருது. எதுக்காக எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, நான் ஏன் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? மீனா சொன்னது கேட்டதை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. நான் எப்படியாவது அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அந்த தங்கமயில் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே அப்படியே யோசிச்சுட்டு போகிறாரு.
மீனா அப்படியே உள்ளே போகிறாங்க. போனவொடனே அங்கே கோமதி எல்லாருமே இருக்காங்க. வா மீனா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் அத்தை உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன மாமா எப்படி இருக்காரு, ஒழுங்காக இருக்காரா இல்லை ஏதாவது உங்ககிட்ட பேசுகிறாரா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம், அவர் பேசிட்டாலும் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். தண்ணி கொடுக்க மாட்டேறேன், பால் கொடுக்க மாட்டேறேன், சோறு போட மாட்டேறேன். அப்பப்பப்பப்பப்பா எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்கிட்ட பேச மட்டும் மாட்டுறாரு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி சீப்போன்னு விட்டுட்டு உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, நான் விட மாட்டேன், அவர் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு சமையலும் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. வேலையெல்லாம் முடித்து மீனாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, மயில் எல்லாமே சூப்பராக இருந்தது மயில், சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, செமத்தியாக நீ பண்ணுற, சூப்பர் தெரியுமா, இவ்வளோ இவ்வளோ அழகாக நீ சமைப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சமையல் எல்லாமே நான் நல்லா தான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. மயில் சூப்பர், நீ எப்போவுமே எனக்கு சமைச்சு கொடுக்கணும் தெரியுமா, அது மட்டும் இல்லை அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போ தான் முழுசாக திருப்தியாக இருக்குது, நான் வேலைக்கு போனால் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறேன், அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட பெருந்தன்மை மயில், உன்னோட பெருந்தன்மை, ஆனால் உனக்குள்ளே பயங்கர டேலண்ட் இருக்குது, ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, எல்லாமே சமையல் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. நானும் எவ்வளவோ சாப்பிட்ருக்கேன், எங்கள் சமையல்காரமாக சமைச்சு எல்லாமே சாப்பிட்ருக்கேன், நான் வேணும்னு எங்கள் சமையல்காரமாவை குறை சொல்லலை, ஆனால் உன்னோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருந்தது சமையல் எல்லாமே. என்னம்மா நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் மருந்து குடிங்க, நான் போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராங்க. முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ இருக்க அந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே இருக்காங்க. ஆனால் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வெளியே காட்டிக்கல, அப்படியே பார்க்குறாங்க. குமாரம் சந்தோஷமாக இருக்கார். அப்பா, நாம் நினச்ச மாதிரி கல்யாணம் நின்றுடுச்சு, எப்படியாவது அரசியோட மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படின்னு நினச்சிட்டே வெளியே போகிறாரு. அப்போ தான் நினைக்கிறாங்க, பேராண்டி உனக்கு என்ன தோணுதோ அதை இந்த பாட்டி பண்ணி வைப்ப, சரியா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே கத்துறாங்க. இது யார் காரணமாக இருக்கும், இந்த மாதிரி கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுக்காக போயிட்டு பொண்ணு வீட்டில் சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், எனக்கு என்னவோ அந்த எகுத்த வீட்டில் இருக்க அந்த பாண்டியன் வேலையாக தான் இருக்கும்னு தோணுது, அவன் தான் நமக்கு கெடுதல் செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்பத்தாக்கு கோவமாக வருது. ஆமாம், உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா, என் பொண்ணு என் மாப்பிள்ளை 2 பேர் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க, அவங்களுக்கு வேறு வேலை கிடையாதா, அவங்களாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க, யாருக்கிட்டேயும் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா, உன்னோட ஓடுகாலிக்காக நீ எப்போ பார்த்தாலும் பறிஞ்சு பேசி என்னை கோவப்படுத்திட்டே இருக்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போய் நிற்கிறாங்க. பாண்டியன் வராரு. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாண்டியன் வராரு. ஆமாம், எதுக்காக என் பையனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன், நீ போய் எதுக்காக பொண்ணு வீட்டில் என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தப்பான ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே அப்போ தான் இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் கோமதி 2 பேருமே வராங்க. டேய், அவங்கக்கிட்ட எதுக்குடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கத்துறாங்கம்மா, அமைதியாக இருமா, நீ பேசாத, நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. சக்திவேலும் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நீங்கள் ஏன் புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, அவர்லாம் அப்படியாப்பட்டவர்லாம் கிடையாது, உங்கள் வீட்டு கல்யாணம் நின்றுச்சுன்னா அது யாராவது சொல்லியிருப்பாங்க, என் புருஷனுக்கு வேலை இல்லையா, உங்கள் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துறது தான் வேலையா, உங்களை மாதிரி கெட்ட புத்திலாம் எங்களுக்கு கிடையாது, நாங்களாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் இந்த வேலையை பார்ப்பீங்க, எங்களுக்கு எதிரின்னு யார் இருக்கா, யாருமே இல்லை, எங்கள் குடும்பம் வந்து இந்த மாதிரி கெட்டு போகணுன்னு நினைக்கிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே சொல்கிறாங்க. டேய் வாடா, அமைதியாக உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பாண்டியனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு பாண்டியன் கடைக்கு போகிறாரு. அப்படியே கோமதி உள்ளே போய் உட்காந்து கத்துறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த சண்டைக்கு ஒரு எல்லையே இல்லை போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் என் புருஷனையே கூப்பிட்டு 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 ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. பாவம், அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு எங்கேயோ இருக்கார், அவர் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கோமதி அப்படியே கத்துறாங்க. என்னம்மா கத்திட்டு இருக்க அப்படின்னு அரசி வந்து கேட்குறாங்க. அதையாண்டி கேட்குற, அதையான் கேட்குற, அங்கே எகுத்த வீட்டில் இருக்காங்கல்ல எங்கள் அண்ணனுங்க 2 பேரும், அவனுங்க என் வீட்டுக்கார் போகிறாரு, கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் தான் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, பொண்ணு வீட்டில் போய் என் பையனை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாங்க, அதான் எங்களுக்கு வேலையா, சொல்லு, அதான் எங்களுக்கு வேலையா, அவர் பாவம் எங்கேயோ அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார், இந்த மாதிரி கெட்ட புத்திலாம் அவருக்கு இருக்குமா, எப்படி பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க,
என்னெல்லாம் சண்டை போட முடியலம்மா, அம்மா என் உடம்பெல்லாம் தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏம்மா போகிற, அவங்க பேசினாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயாம்மா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும், அப்படியே கோவம்லாம் ஏறுதுடி, பண்ணால் கூட பரவாயில்ல தப்பு, நாங்கள் பண்ணாத தப்பு நீ பண்ணன்னு சொன்னால் கோவம் வருமா வராதா அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அம்மா நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு உடம்பு சரியில்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம், சரி விடு 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 விடு, நீ பொறுமையாயிரு, நீ போய் சமையல் பண்ண, அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணிடுமா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. போய் தண்ணி எடுத்துவா போடி அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு அரிசி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. என்ன என்னோடய கோவத்தை எப்படி அடக்கிறதே தெரியல அப்படின்னு.